பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? உழைக்கின்ற காலத்தில் ஓய்வை பற்றி ஒருபோதும் எண்ணாமல் கடமை செய்தோம். மழை குன்றம் போலிருந்த உடலும் வற்றி மணல் மேடாய் வளங்குன்றி வாடி வாழ்க்கை இழைக்கின்ற முதுமை எனும் பாதை வந்தோம். இப்பயணம் எத்தனை நாள் அறிந்தோம் இல்லை என்கின்ற கவிஞர் தில்லைநாதன் அவர்களின் கவிவரிகளோடு இன்றைய பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் முதியவர்கள் முகம் கொடுக்கின்ற நெருக்கடிகள் எண்ணற்றவை. எமது தமிழ் சமூகத்தில் பெரும்பாலான முதியவர்களின் நிலை பரிதாபத்துக்குரியதாகவே இருக்கின்றது. இன்றைய நிகழ்வில் நாங்கள் சந்திக்க போகின்ற சிறப்பு அதிதி திருமதி வதனி செல்வநாதன் அவர்கள். வயோதிபர்களை பராமரிக்கும் நிறுவனங்களை பிரம்மாண்டமான அளவில் நிறுவி சேவைகளை வழங்கி வருகின்ற ஒரு தொழிலதிபராக இவர் இருக்கின்றார். ஜெர்மனியில் வசித்து வருகின்றார். புலம்பெயர் தேசங்களில் தமிழர்கள் தொழில் பெறுநர்களாக மட்டும் இருக்காமல் சகல துறைகளிலும் தொழில் வழங்குனர்களாக இருக்க வேண்டும் என்பது இவரது பேரவா. தமிழ் சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறையும் அன்பும் கொண்டவர். தாயகத்திலும் அன்னை வீடு தேடி பராமரிக்கும் நிறுவனம் என்ற பெயரில் தங்களுடைய சேவைகளை விஸ்தரித்திருக்கின்றார். தாங்கள் வாழுகின்ற இடத்தில் தன்னுடைய சொந்த செலவில் ஒரு பிரமாண்டமான இந்து ஆலயம் ஒன்றை நிர்மாணிக்கும் முயற்சியில் இறங்கி இருக்கின்றார். நாம் நினைத்தால் எதுவும் எதுவும் முடியும் என்கின்ற வரிகளை தமது வாழ்வின் தாரக மந்திரமாக கொண்டவர். இந்த அற்புதமான பெண்மணியை இன்றைய நிகழ்வில் நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் திருமதி வதனி செல்வநாதன் அவர்களே. வணக்கம். என் இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் அழகாக இருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த பெண்ணே நீ பேசவா என்று சொல்லும் உரிமையோடு சொல்கின்றீர்களே, பெண்ணே நீ பேசவா, அதுவே ஒரு பெரிய எழுச்சி. அது ஒரு கம்பீரமான அழகை உங்களுக்கு கொண்டு வருகின்றது. நீங்கள் சொல்லும் இந்த புகழ்ச்சிகள் எவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்கு அப்பாற்பட்டு இவற்றை சொல்ல வேண்டும் என்பதும் என்னுடைய அவா. இது எனக்கான புகழ்ச்சி அல்ல. என்னை பார்த்து மற்றவர்கள், எமது அடுத்த சந்ததியினர், அவர்கள் எல்லோரும் எமது இனத்தை இந்த உலகம் முழுவதற்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அவா. எமது சமுதாயத்தில் பெண்கள் பெரிய 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 சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில் USA-யில் ஒரு எமது தமிழ் இளம் பெண்மணி ஒரு பிரதர்லெஸ் நைட் என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதியதற்கு அவருக்கு ஒரு விருது கிடைத்தது. அதைவிட தென்கொரியாவில் ஒரு பெண்மணி, அவரது சாதனையை உண்மையில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நமது நாட்டில் போர்களோடு பெரிய பிரச்சனையான நிலைமைகளை அவர் பெரிய சாதனையாக கொண்டு போய் தென்கொரியாவில் அவருக்கு பெரிய ஒரு விருது கிடைத்தது. அப்படியான சாதனைகள் பெண்கள் இந்த காலங்களில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் எத்தனையோ மேடைகளில் எவ்வளவோ எல்லாம் பேசிட்டேன். திருப்பி அதைத்தான் சொல்ல போகின்றேன். ஆனால் அதை சொல்ல வேண்டும் என்ற அந்த அவசியம் எந்த நேரமும் எனக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. நாம் வரும்போது இங்கு எதையும் கொண்டு வரவில்லை. எதுவும் எங்களிடம் இருக்கவில்லை. பாஷை இருக்கவில்லை, சமயம் இருக்கவில்லை, இருக்க இடம் இருக்கவில்லை, அடுத்த நேரம் சாப்பிடுவதற்கு என்னது என்ற பிரச்சனை எங்களுக்கு இருந்தது. அப்படியான நாம் இந்த நாட்டில் அது என்ன தொழிலாக இருக்கட்டும், பெரிய 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 பணக்காரர்கள் இருக்கின்றார்கள், பெரிய 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 தொழிலதிபர்கள் இருக்கின்றார்கள். சாதித்து கட்டியெழுப்பியது ஒரு பெரிய சாதனை, பெரிய பெரிய சாதனை. மற்றவர்களும் சாதிக்கின்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் சாதிக்காவிட்டால் தான் அதிசயம். ஏனென்றால் அவர்களுக்கு எல்லாம் இருக்கின்றது. அவர்களுக்கு அதை சாதிப்பதற்கு பெரிய பிரச்சனை அல்ல. அவர்கள் சாதிக்க வேண்டும்.
ஏனென்றால் நாம் எல்லாத்தையும் கொடுத்திருக்கின்றோம், அவர்கள் சாதிக்க வேண்டும் என்பது அவர்களது கடமை. இதை நான் நிறைய காலமாக சொல்லக்கூடாதா என்றது எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு எண்ண குழப்பம் இருந்தது. ஆனால் அதை நான் சொல்கின்றேன். ஆனால் அதை எடிட் பண்ணாமல் நீங்கள் போடுங்கள். ஏனென்றால் அது இந்த சமுதாயத்துக்கு தேவையோ தேவையில்லாததுக்கு அப்பாற்பட்டு அது ஒரு சொல்ல வேண்டிய எமது சமுதாயத்தின் நிலைமை என்று நினைக்கின்றேன். என் அம்மா பெரிய உயர் ஜாதியில் இருந்து வந்த பெண். அவர் ஒரு ஆங்கில ஆசிரியை. அவர் 17-18 வயதில் படிப்பிக்க தொடங்கிவிட்டார். அவர் ஒரு குடும்பத்தில் 10 பெண்களுக்கு மூத்த மகள். அம்மம்மா தான் அவர்கள் எல்லோரையும் கஷ்டப்பட்டு வளர்த்தவா. எங்கள் அம்மா அம்மாவுக்கு அடுத்ததாக உள்ள ஜாதியில் என் அப்பா ஒரு பெரிய தொண்டர் கந்தசாமி என்றால் சங்கானையில் எல்லோருக்கும் தெரியும். அவரது பெயரில் ஒரு வீதி கூட இருக்கின்றது. சங்கானையில் ஆஸ்பத்திரி கட்டினாலோ அல்லது அதுக்கு பஸ் எடுத்தாலோ அல்லது பாடசாலை கட்டினாலோ எல்லாம் அவருக்கு காது கேட்கவில்லை. ஆனாலும் கொழும்பு வரை சென்று அந்த காலத்தில் சத்தியாகிரகம் இருந்து சங்கானைக்கு என்னென்ன செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்வார். அவரை இப்படியான ஒரு பொது இதில் அம்மா சந்தித்து விரும்பி திருமணம் செய்து கொண்டதால் அம்மாவின் குடும்பத்தில் அம்மாவை அப்படியே விட்டு விட்டார்கள். அப்போ எமது இளமை பருவம் அழகாக இருக்கவில்லை. ஏனென்றால் நமது குடும்பத்துக்கு அம்மாவின் உழைப்பு தான் தனியே இருந்தது. அப்பா தன்னுடைய சேவைகளோடு இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சி அந்த காலத்தில் உங்களை மாதிரி ஒரு ஆள் செய்திருந்தால் எனது அம்மாவை அங்கு கூப்பிட்டு இருக்க வேண்டும். ஒரு தனி மனுஷியாக எம்மை வளர்த்து எம்மை படிப்பித்து காணி வாங்கி வீடு கட்டி கிணறு கட்டி பாதை வாங்கி இப்போ அது செய்வது சாதாரணம். 70 வருஷத்துக்கு முன்பு நடந்த கதைகள் சொல்கின்றேன். அவ்வளவு சக்தி வாய்ந்த பெண். ஆனால் அவரது அம்மா அப்பா எல்லாரையும் அவர்கள் இறக்கும் வரை அவ பார்த்தா. தன்னுடைய கடமைகளில இருந்து எந்த நிமிஷமும் அவ விலகியதில்லை. அது நான் அம்மாவுக்காக அதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த அம்மாவில் இருந்து ஒரு கொஞ்சம் என்னட்ட வந்திருக்குது, அவ்வளவுதான். ஆனா அம்மாவும் நிறைய கடமைகள். நமது சங்கானையில் அந்த நேரம் சிங்கப்பூரில் இருந்தவர்களுக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதி கொடுப்பார். பக்கத்து வீடு சாப்பிடாமல் இருந்தால் உடனே கொண்டு போய் ஏதாவது கொடுப்பார். அப்படி அம்மாவும் நிறைய உதவி செய்யக்கூடிய பெண்மணி. இது என்னுடைய இளமை பருவம். மிக மனந்தொடுகின்ற கதை. அந்த பெண்மணியின் பிள்ளையாக நீங்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு தாயாக அன்னையாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய நிறுவனத்தின் பெயரே அன்னை வீடு தேடி பராமரிக்கும் நிறுவனம் என்று இருக்கிறது. நீங்கள் படித்த பாடசாலைகள்? சங்கானை சிவபிரகாச மகா வித்தியாலயம். அம்மா சண்டில் பாயில இருந்து வந்தவா. அந்த சங்கானை சிவபிரகாச மகா வித்தியாலயத்திலே அப்பா அந்த நேரம் நிறைய போராடி விஞ்ஞான கல்வியை கொண்டு வந்தார். அந்த விஞ்ஞான கல்வியை கொண்டு வரும் பொழுது கெட்டிக்கார பிள்ளைகள் மட்டும்தான் அந்த நேரம் விஞ்ஞானம் படிக்கலாம். அப்போ நான் உண்மையின்படி எனக்கு கலைகள் தான் நல்லதாக வரும். அப்பா அந்த விஞ்ஞானம் கொண்டு வந்ததால நான் விஞ்ஞான கல்வி படிக்க வேண்டிய சூழ்நிலை விட்டது. ஆனால் என் அம்மா என்னை பெரிய படிப்புக்கெல்லாம் படிப்பிக்கவில்லை. ஏனென்றால் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் செய்யறதானே. பொம்பளை பிள்ளை சமையல் பழகட்டும், டான்ஸ் பழகட்டும், சங்கீதம் பழகட்டும், அப்படி என்று எனக்கு எல்லா கலைகளும் தெரிந்திருந்தது. கொஞ்சம் 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 எல்லாம் படிச்சு எல்லாம் தெரிந்திருந்தது. பிறகு ஒரு சூழ்நிலையில் இல்லை, பெண்களை படிப்பித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துக்கு அம்மா வந்ததால கண்டத்திரப்பு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல போய் நான் ஓஎல் படிச்சு ஓஎல்ல நல்ல ரிசல்ட்ஸோட போய் மானிப்பா ஹிந்து காலேஜ்ல நான் அட்வான்ஸ் லெவல் செய்தேன். நான் உங்கள்ட்ட லண்டனுக்கு இந்த மானிப்பா ஹிந்து காலேஜுக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சீஃப் கெஸ்டா நான். அதுக்கு பிறகு அட்வான்ஸ் லெவல் பெரிதாக நான் சித்தி அடையவில்லை. கொழும்பில் வேலை, அங்கே என்னுடைய கணவரை சந்தித்து கல்யாணம். எனக்கு 2 பிள்ளைகள். என்னுடைய கணவர் சவுதி அரேபியாவுக்கு போய்விட்டார். பிறகு எங்களுடைய நாட்டில் போர் தொடங்கி விட்டது. திரும்ப அங்கு வர முடியவில்லை. அப்போ கனடாவுக்கு போவதற்காக அங்கு போக முடியாமல் ஜெர்மனியில் இருந்துட்டார். எனக்கு ஒரு அண்ணா, தேவராஜ் அண்ணாக்கு தெரியும், கண்ணன். அவர் ஒரு ஜெர்மன் அனெக்சர் என்று என்னுடைய அண்ணி ஜெர்மன். அவ இறந்துட்டா. தேவராஜ் அண்ணாக்கு தெரியும். அவ இந்த வெளிநாட்டு ஆட்களுக்கு ஜெர்மன் பாஷையை படிப்பிப்பது, அவர்களுக்கு வேலை எடுத்து கொடுப்பது, அவர்களுக்கு வீடு எடுத்து கொடுப்பது, அப்படித்தான் அவ வேலை செய்தவா. அப்படியே எமது அண்ணாவை சந்தித்து திருமணம் செய்தார்கள். அப்போ அவ இங்க என்னோட கணவரை நிக்க சொல்லிட்டு நாங்க பிறகு அவரோடு செய்வோம். 1992.
நீங்கள் ஜெர்மன் வந்த பிறகு மொழிக்கல்வியை 4 வருடங்களுக்குள் படித்து பரிச்சயமாகி இருக்கிறதாக சொன்னீர்கள். இந்த நிறுவனங்கள் உங்களுக்கு அந்த மொழியை மேம்படுத்துவதற்கு உதவி செய்தன? இந்த மொழி உங்களுக்கு தெரியும், சம்பாஷணையை கொண்டு வர்றது. ஆரம்ப காலத்துல ஜெர்மன் அரசாங்கமே வீடுகளுக்கு அனுப்பி அல்லது பக்கங்களில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி தாங்களே காசு கொடுத்து படிப்பிச்சவர்கள். இப்பொழுதும் படிப்பிக்கிறார்கள். சொல்லுவார்கள். மக்கள் ஷூலண்டா பாடசாலை. அப்படியான அந்த பாடசாலைகளில் ஆரம்ப ஜெர்மன் கல்வி கற்கலாம். அப்ப நான் உடனேயும் அதுல போய் படிக்க தொடங்கிட்டேன். அதை விட கோயிட்டே இன்ஸ்டிடியூட் இருக்கிறது, அது எல்லா இடமும் இருக்குது. அந்த கோயிட்டே இன்ஸ்டிடியூட்ல நீங்க கூடுதலான ஜெர்மன் கிராமர், பரீட்சைக்கு தேவையானது அல்லது தொழிலுக்கு தேவையானதுகள் அங்க படிக்கலாம். நீங்கள் அதுக்கு கொஞ்சம் காசுதான் கூட. என்ன அபிப்பிராயம் என்று சொன்னால், நிறைய என்னுடைய தலைமுறை வந்தவர்களுக்கு நிறைய இந்த ஜெர்மன் மொழியை பேசுவதற்கு கஷ்டமாம். இந்த புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு வந்தவர்கள், லண்டனோ அல்லது USA அதுகளை தவிர மற்ற நாடுகளுக்கு வந்தவர்களில் நாங்கள் கூடுமானவர்கள் படிக்காதவர்கள் தான் வந்தோம். அது உண்மை. ஆனபடியாலும் அந்த மொழியை கற்கிறதற்கு ஒரு தடையாகவும் இருந்திருக்கலாம். நாங்கள் எல்லோரும் வரும் பொழுது எதுவும் தெரியாது, எதுவும் இல்லை. அதை விட ஒரு பெரிய சுமையை சுமந்து கொண்டு வந்தோம். அது கடன், நாம் அங்கு அம்மாவை பார்க்க வேண்டும், அப்பாவை பார்க்க வேண்டும், சகோதரர்களை பார்க்க வேண்டும், போர் நடக்கின்றது. இவ்வளவான பிரச்சனைகளிலே யாரும் மொழியை கற்றுக்கொண்டு யோசிக்க மாட்டார்கள். எங்கே நாம் வேலை செய்யலாம், எங்கே நாம் அடுத்ததாக சம்பாதிக்கலாம், எங்கே வீட்டுக்கு உதவி செய்யலாம், எங்கே எம்மை நிலைப்படுத்தலாம் என்றது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஈஸியாகவும் என்கிட்ட வந்துட்டுது அந்த மொழி. ஏனென்றால் நான் 3 மாதத்தில் இந்த வயோதிபர் இல்லத்தில் வேலை தொடங்கிவிட்டேன். நேரம் எனக்கு பாஷையும் தெரியாது, வேலையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. என்னுடைய அண்ணி தன்னோட இடத்துல இருந்து நாங்கள் இருந்த இடத்துக்கு அங்கிருக்கும் அவர்களோடு தொடர்பு கொண்டு அந்த வேலையை எனக்கு எடுத்து தந்தவா. உள்ளுக்குள் போன பிறகு வயதிபர்களுடன் கதைச்சு, வேலைக்கு ஆட்களுடன் கதைச்சு, அப்படி எனக்கு கொஞ்சம் அந்த மொழி, ஆங்கிலம் எனக்கு பழக்கமாக இருந்தாலும் இந்த இந்த ஜெர்மன் மொழி கொஞ்சம் கெதியில வந்துட்டுது என்று சொல்ல வேணும். அது கடவுளின் தந்த வரம். நீங்கள் இந்த வயோதிபர்கள் சார்ந்த நிறுவனத்துக்குள் வேலை செய்வதற்காக புகுந்து கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னீர்கள். அந்த கல்வி தராதரங்களை பற்றி சொல்ல முடியுமா? புலம்பெயர்ந்த நாடுகளிலே எங்களுக்கு பெரிய வசதி என்னதென்று சொன்னால், இப்ப எங்கட நாட்டிலே இந்த சர்டிபிகேட் இருந்தால் தான் இந்த வேலை செய்யலாம். இங்க அப்படி இல்லை. நீங்க எந்த வேலையும் எங்கேயும் போய் படிக்கலாம். இப்படியான வேலைகள் நீங்கள் எங்கேயும் போய் செய்யலாம். தைரியமும் கொஞ்சம் பாஷையும் அப்படி இருந்தால் நீங்க அங்க போய் வேலை செய்யலாம். இப்ப இலங்கையில இருந்து வருகிறார் என்றால் அவர் எந்த சர்டிபிகேட்டும் இல்லாமல் நான் இங்க வேலை பழக வேணும் அப்படி என்று சொல்லிட்டு நான் உங்களுக்கு 3 மாதம் வேலை செய்கின்றேன். நானும் அப்படித்தான் செய்தேன். அந்த நேரம் எனக்கு பாசை தெரியாது, ஒன்றும் தெரியாது. 3 மாதம் ஒன்றும் இல்லாமல் தான் வேலை செய்தேன். சாதாரண ஒரு வேலையாள் மாதிரி வேலை செய்தேன். அதை இப்போ இருக்கிற பிள்ளைகள் செய்வதில்லை. வார உடனே கேட்பார்கள், எவ்வளவு சம்பளம் மனுத்தியாலத்துக்கு, எவ்வளவு போகணும், அங்க எனக்கு எவ்வளவு லீவு போகணும், எனக்கு இவ்வளவு. நான் என்ன செய்தேன், அப்படி வேலை செய்து கொண்டு ஜெர்மனையும் படிச்சு கொண்டு ஒரு 2 வருஷத்தால அந்த தொழில கல்வியா படிச்சேன். அது ஜெர்மனியில மட்டும்தான் நர்சிங், தாதி தொழில், வைத்தியசாலையை விட நர்சிங்கை விட வயோதிபர்களுக்கான பராமரிப்பு கல்வி படிக்கலாம். ஆனால் இப்போது 2ஐயும் சேர்த்து கொண்டு வந்து விட்டார்கள். நீங்கள் படித்தால் வைத்தியசாலையிலும் வேலை செய்யலாம், வயோதிபர் இல்லத்திலும் வேலை செய்யலாம். ஆனா அந்த நேரம் நான் படிச்சது இவர்களுக்கான அந்த கல்வி. அது 3 வருஷம் படிக்க வேணும். அது 3 வருஷம் படிச்சு முடிச்சா நீங்க பிறகு ஒரு ஹெட் நர்ஸ், ஒரு வார்டுக்கு இன்சார்ஜா படிக்கலாம். அதுக்கு நீங்க படிச்சு முடிச்சதுக்கு பிறகு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்ப அது முடிச்சுட்டு நான் அந்த 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு மற்றது படிச்சேன். அது முடிச்ச உடனே நான் செய்த அந்த ஹோம்ல அந்த வேலை கிடைக்கல எனக்கு. இங்கேயும் என்ன சொன்னாலும் ஏதோ ஒரு விதத்துல நிற பிரச்சனை, ஏதோ ஒரு விதத்துல மொழி பிரச்சனை அப்படின்றது வெளியில சொல்லாட்டிலும் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டுதான் இருக்குது. அதுகளை நாங்கள் பெருசா எடுத்துட்டா நாங்க முன்னேறியலாது. அதுகளை அப்படியே பின்னால விட்டுட்டு நாங்க முன்னுக்கு போயிட்டு இருக்கணும். வேற இன்னொரு ஹோமுக்கு நான் அப்ளை பண்ணி அங்க நான் இன்சார்ஜா போயிட்டேன். பிறகு இன்னொரு படிப்பு இருக்குது. அது ஒரு ஹோம நிர்வாகிக்கிறதுக்கு, ஹேர் சென்டரை நிர்வாகிக்கிறதுக்கு படிக்கலாம். அது படிச்சுட்டு இருக்கைக்குள்ளே எனக்கு அந்த ஹோம்ல அந்த மேலதிகாரியோட கொஞ்சம் பிரச்சனை. இப்போ நீங்க ஒரு
மேலதிகாரிக்கும் கீழே இருக்கிற வேலுக்கும் இடையிலே ஒரு வேலை செய்யறீங்க. அது ஒரு சாண்ட்விச் மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அவையலுக்கும் இதண்ட வேணும், இவையலுக்கும் இதண்ட வேணும். நடுவில் நாங்க பேலன்ஸ் பண்றது பெரிய ஒரு சவால். இப்ப சில வேளையில செய்திருப்பேன். ஆனா எனக்கு அந்த நேரம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கல்ல. இது எல்லாம் எனக்கு கதியில வந்ததுல எல்லாம் எனக்கு புதுசு. ஜெர்மன்ஸ் இந்த கலைக்குள்ள என்ன அவர்கள் யோசிக்கிறார்கள் என்றது எல்லாம் எனக்கு இப்போ தெரியும். ஆனால் அப்போது எனக்கு அது அந்த நேரம் இருக்கல. ஆனபடியால் நானே அந்த வேலையை விட்டேன். இப்போது வேலை வேண்டும், வேலை எங்கும் எடுக்கலாம். ஆனாலும் என்னோட பண பிரச்சனை அந்த நேரம் ஒரு பெரிய பண பிரச்சனையாக இருந்தது. தமிழாக்கள் இந்த வசதி அதுக்கு அடுத்ததாக என்று எல்லாத்தையும் வாங்குவோம் தானே. வீடு, காரு, அப்படி எங்களுக்கும் இருந்தது. அப்போ அந்த பண பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் பொழுது யோசித்தேன், என்ன அதான் நல்லதா வருகுது, இல்லண்டா இன்னொரு கடன் வருது, அவ்வளவு தானே. அப்படித்தான் நான் செய்தேன். நான் செய்யும் போது ஒரு வேலையாலும் 2 பேஷண்ட்ஸும் அந்த நேரம் தேடி கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன். நாங்க என்னுடைய அந்த ஒரு வேலையாள் மூலமாக அந்த 2 பேஷண்ட்ஸும் வந்தவங்க. இப்போ நான் உங்களுடன் இந்த கதைக்கின்ற இந்த நிமிஷம் என்னிடம் 1000க்கும் மேற்பட்ட பேஷண்ட்ஸும் 160க்கும் மேற்பட்ட வேலையாட்களும் இருக்கின்றார்கள். இப்போ அடுத்த வருஷம் 20வது வருஷம் நான் நடுக எல்லாருக்கும் சொல்றது, எல்லாரும் ஏப்ரல் ஃபூல் என்று சொல்லி போட்டு ஒண்ணு. நான் ஏப்ரல் ஃபூல் தான், ஏப்ரல் 1 தான் என்னுடைய பிளேகடின்ஸ்ட் வேக்ஸ்ட்ராஸ். அது இந்த கருத்து மொழிக்கு சொல்றேன். அடுத்த வருஷம் எங்களுக்கு நான் 20வது வருஷம் செய்ய போகின்றேன். நான் இப்போ எல்லாருக்கும் சொல்லி வச்சிருக்கேன், 2000 பேஷண்ட்ஸோட 20வது வருஷம் செய்கின்றோம். அது சாத்தியத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு மோட்டிவேஷன் என்னுடைய வேலை ஆட்களுக்கு. அதுதான் நீங்கள் ஆயிரக்கணக்கானவர்களை எங்கு பராமரிக்கிற நீங்கள் தாயகத்திலும் அன்னை வீடு தேடி பராமரிக்கும் நிறுவனம் என்ற பெயரில் உங்களுடைய சேவையை கிளிபீப்பிள் ஊடாக விஸ்தரித்திருக்கிறீர்கள். அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். ஏனென்றால் இங்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை கூட உங்களுடைய நிறுவனங்களில் சேர்க்கலாம். நான் எப்போதும் என்னுடைய வீடு, என்னுடைய பிள்ளைகள் அப்படி நான் நினைத்திருந்தால் இப்போ நான் உங்களுடன் கதைக்கும் இந்த நிமிஷங்கள் 5 மில்லியன் என்னுடைய பெயரில் வைத்திருந்திருக்கலாம், ஜெர்மன் காசு. ஆனால் நான் அப்படி அல்ல. என்னோடு இருக்கிறவர்கள், எனக்கு அப்பாற்பட்ட எமோது சமுதாயம், அவர்கள் எல்லோரையும் என்னோடு கூட்டிட்டு போக வேணும் அப்படி என்றது என்னுடைய விருப்பம். அதே மாதிரி நான் இப்போ இங்கே 33 வருஷம் நான் இன்னும் ஒரு முறையும் தாயகத்துக்கு போகவில்லை. ஏன் போகவில்லை என்று எல்லோரும் என்ன அதிசயமாக, நீங்க இன்னும் போகலையா அப்படி என்று எல்லாரும் என்ன கேட்கிறாங்க தான். ஆனா எனக்கு ஒரு இலட்சியம் இருக்கின்றது. நான் அங்கு போகும்போது நான் என்னுடைய சமுதாயத்துக்கு அங்கு ஏதாவது செய்தேன் என்ற ஒரு பெயருடன் போக வேண்டும் என்பது. சும்மா நான் அது கட்டி கொடுத்தேன் அல்லது இது கட்டி கொடுத்தேன் வாழ்வாதாரம் அப்படி அல்ல. அது செய்யறதை நான் கூட சொல்ல வரல. ஆனால் அது செய்வதை நாங்கள் சோம்பேறியாக்குகின்றோம் என்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அங்கு ஒரு தொழிலுக்கான ஒரு வாய்ப்புகளை எமது இளம் சமுதாயத்திற்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். எனக்கு தெரிந்தது என் தொழில்தான், என்னுடைய வயோதிப பராமரிப்பு அந்த தொழில் தான். அங்கேயும் இப்பொழுது நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது தானே. நாம் எல்லோரும் இங்கு வந்து விட்டோம். அங்கே அம்மா, அப்பா, அம்மா, சித்தி அப்படி எல்லோரும் அங்கே இருக்கின்றார்கள். சரி, அப்போ அவர்களை பராமரிப்பதற்காக அங்கே நிறைய ஹோம்கள் இருக்கின்றன, அங்கே நிறைய வயோதிபர் இல்லங்கள் இருக்கின்றன. ஆனால் நான் இங்கு செய்வதை, என்னுடைய முதலாவது ஸ்தாபனம் பிளேகடின்ஸ்ட் வேக்ஸ்ட்ராஸ், அதுக்கு பெயர் பிளேக வேக்கண்டா மலை, என்றால் வீதி. அதுதான் என்னுடைய லோகோ. நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இருக்கின்ற இந்த சுற்று வட்டாரத்துக்கு பேர் வேக்ஸ்ட்ராஸ், கிரைஸ் வேக்ஸ்ட்ராஸ். கிரைஸ் என்றால் இதை சுற்று வட்டாரம். இது அவர்கள் வீட்டில் இருப்பார்கள், தங்களுடைய வீடு, தங்களுடைய குசினி, தங்களுடைய டாய்லெட், தங்களுடைய இதுகளில் சந்தோஷமாக இருப்பார்கள். நாம் போய் அவர்களுக்கு எது எங்களிடம் கேட்கின்றார்களோ அதை செய்துட்டு வருகின்றோம். இன்னும் ஒன்று வைத்திருக்கின்றேன். அதுக்கு இப்ப போன மாதம் 10 வருஷ கொண்டாட்டம் செய்தோம். அது டே கேர் சென்டர். அது டாகஸ்பிளேக வேக்ஸ்ட்ராஸ். அது டே கேர் சென்டர். அவர்களை நாங்கள் வீடுகளில் போய், நம்மிடம் பஸ்ஸுகள் இருக்கின்றன, அந்த பஸ்ஸுகளில் போய் அவர்களை கூட்டி நாம் அவர்களுக்கு காலை சாப்பாடு கொடுத்து
மத்தியான சாப்பாடு கொடுத்து கோப்பி கொடுத்து பீப்புள் அமைப்பில இருந்து அங்க வந்து பார்த்தவியல், இங்க வந்து பார்த்தவியல். இது அவர்களுக்கு பகல்ல நிறைய ப்ரோக்ராம்கள் அதுகள் எல்லாம் செய்து இது ஒரு டே கேர் சென்டர். அது 10 வருஷம் 14 நாள். அதை விட போன வருஷம் இன்னும் ஒன்று தொடங்கின. நாங்க வயோதிபர்களுக்கு தேவையான பேம்பர்ஸ், டைப்பர், மற்றது கிளவுஸ் இப்படியான தேவைகளும் இருக்கின்றது தான். இங்கு அரசாங்கத்திடம் வயோதிபர் பராமரிப்புக்கு நிறைய சலுகைகள் இருக்கின்றன. அதுக்கு ஒரு 40 யூரோ இங்கத்தான் காசு கொடுப்பார்கள். அதை வைத்து இன்னொரு பிளேக ஹில்ஸ் மிட்டில் சென்ட்ரூம் தொடங்கினோம். அதுக்கும் எக்ஸ்ட்ராஸா தான் வைக்கத்தான் எனக்கு விருப்பம். அதை விட இன்னும் ஒரு சேவையும் தொடங்க வேண்டியது. போன வருஷம் அது செய்ய முடியாமல் போயிட்டது. இந்த வருஷம் செய்ய வேண்டும் என்று யோசித்தேன், அதுவும் செய்ய முடியாமல் போயிட்டது. ஆனால் அடுத்த வருஷம் அதை செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம், செய்து முடிப்போம் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. 1ஆம் தேதி ஏப்ரல் வருகுதா இல்லை 14 ஏப்ரல் வருகுதா என்றதை பார்ப்போம். ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், அதை அப்படியே கொண்டு போய் எமது நாட்டில் செய்ய வேண்டும். அதாவது வீடுகளில் இருக்க நாம் போய் பராமரிப்போம், அது அவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், எமது பிள்ளைகளுக்கும் வேலை கிடைக்கும், அப்படி என்று ஒரு எண்ணத்தில் நான் தொடங்கினது. அது இப்போ தொடங்கி அதுவும் ஒரு வருஷம், அதுவும் ஏப்ரல் தான் தொடங்கினோம். 14 போன வருஷம் தொடங்கினோம், அதுவும் ஒரு வருஷம் கொண்டாடினோம். ஆனால் அது எனக்கு அங்கு இருக்கின்றவர்களின் மனநிலை எனக்கு மிகுந்த கோபத்தையும் மிகுந்த வேதனையையும் கொண்டு வருகிற செயல். எனக்கு மிகுந்த மாற்றம். நான் தொடக்கத்தில் இங்கு நிறைய விளம்பரம் செய்தேன் அந்த தொழிலுக்கு. நான் இப்போ செய்வதில்லை. ஏனென்றால் 4-5 பேர் அங்கு இருக்கும் அம்மா அப்பாவுக்கு உதவி கேட்டு அங்கு எனக்கு வேலை ஆட்கள் கிடைக்காததால் அவர்கள் வேறு இடங்களில் எடுத்து விட்டார்கள். அங்கு எங்களுக்கு வேலைகள் ஆட்கள் இல்லை. ஆனபடியால் இப்பொழுது நான் விளம்பரம் செய்வதை அதை நிறுத்தி வைத்திருக்கின்றேன். அங்கு இருக்கின்றவர்களும் இங்கு இருக்கின்றவர்களும் சேர்ந்து நம் மக்கள் இதை ஒரு கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வந்தார்கள் என்றால், அதை சுற்றி இன்னும் நிறைய தொழில்கள் அங்கு நாம் செய்யலாம் என்று நம்பிக்கை இருக்கின்றது. அதால் வருமானம் இங்கு எனக்கு ஏதாவது அப்படி அல்ல. அங்கு இருக்கிறவர்களுக்கு ஒரு தொழில், அங்கு இருக்கிறவர்களின் முன்னேற்றம், அங்கு இருக்கிறவர்கள் எப்பொழுது வெளிநாட்டுக்கு போவோம், அது ஒன்றுதான் அவர்களின் கனவு. அதை விட்டு நாம் அங்கு இருக்கின்ற அந்த சந்தோஷங்களை முதல்ல அனுபவிப்போம் என்று அங்கு நாம் எதை செய்யலாம் என்றதை அடுத்து அவர்கள் யோசிக்க வேண்டும் என்றது என்னுடைய பெரிய அவா, ஒரு கனவாகவும் இருக்கும். அது நிறைவேறினால் நான் நாட்டுக்கு போக தயாராக இருக்கிறேன். நல்வாழ்த்துக்களும் அதற்கு. இளம் தலைமுறையினர் இந்த தொழிலில் இறங்கி வெற்றிகரமாக செயற்பட வேண்டும். அவர்கள் இந்த தொழிலின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும், கற்கை நெறிகளை படிக்க வேண்டும் என்பதில் எல்லாம் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. இளம் தலைமுறையை உங்களுடைய டார்கெட்டாக நீங்கள் வைத்திருப்பதை பார்த்திருக்கிறேன். அது ஏன்? நல்ல கேள்வி. இது கண்டிப்பாக எமது சமுதாயம் கேட்க வேண்டிய விடையும் கேள்வியும். அண்மையிலும் ஒரு மேடையில் சொன்னேன். அதாவது எமது தலைமுறை இங்கு நோய் வயது கூடிக்கொண்டே போகின்றார்கள். அவர்களை பராமரிப்பதற்கு பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை. அவர்கள் கொண்டு போய் வயோதிபர் இல்லங்களில் விடுகின்றார்கள். நம்ப மாட்டீர்கள், இப்பொழுது இந்த மாதம் எனக்கு நோட்டைன் வெஸ்ட்பாலன் டோட்முண்டில இருந்து ஒரு 4-5 தமிழாக்கள் என்னிடம் எடுத்து ஒரு உதவி செய்யும் கொண்டு கேட்கின்றார்கள். இப்பவோ இருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எமது அம்மா அப்பா டாக்டர், என்ஜினியர், ஆர்கிடெக்ட் அல்லது அப்படி அதுகளில இருந்து கீழே இறங்குறதே இல்லை. நான் ஏன் இது சொல்றேன் என்று சொன்னால், எமது பிள்ளைகள் இந்த தாதி தொழிற்கல்வியை படித்தால் ஜெர்மனியில உலக நாடுகள் முழுக்க அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு சம்பளம் கொடுத்து வாங்க என்று கூப்பிடுவதற்கு வேலை கொடுக்க தயாராயிருக்கின்றார்கள். தொடக்க சம்பளம் 3500 யூரோவில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது குறைவான சம்பளமும் அல்ல. என்னுடன் ஜெர்மன் பெண் வேலை செய்துவிட்டு இப்பொழுது அவர் வைத்தியராக வேலை செய்கின்றார். அவருக்கு ஆக ஒரு 1000 யூரோ தான் ஆக வித்தியாசம். ஆனால் அதுக்காக அவர் 10 வருஷம் படித்தார். அந்த 10 வருஷத்துக்கு 3 வருஷம் இந்த படிப்பை படித்து விட்டு 7 வருஷம் உழைத்திருக்கலாம். எமது பிள்ளைகள் இதை படிக்க முன்வரவன நான் படிப்பிக்கின்றேன், வாருங்கள் என்னிடம், உங்களுக்கு சம்பளம் தந்து சாப்பாடு தந்து இடம் தந்து படிப்பிக்கின்றேன் என்று சொல்லி கேட்டு என்னுடைய எனர்ஜி தான் வீணானது. ஆனாலும் 1-2 தமிழ் பிள்ளைகள் நாட்டில் இருந்து வந்தவர்கள் 1-2 பிள்ளைகளை கொஞ்சம் படிப்பித்துத்தான் வச்சிருக்கின்றேன். இங்க இருக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்றார். என்ன பிரச்சனை என்றால், அம்மா அப்பா தான் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை இல்ல, அம்மா அப்பா பிரச்சனை. அம்மா அப்பாட்ட கேட்டால் உங்களோட பிள்ளைகளை இதை படிக்க விடுங்கள் என்று
எந்த பிள்ளை போய் இது படிக்குதோ, எந்த பிள்ளை இது படிக்காது, எந்த பிள்ளை அப்படி செய்யாது. அம்மா அப்பா நினைக்கிறது பிள்ளைகள் இங்க ஜெர்மன் படிக்கிறார்கள், அவர்களுக்கு எங்களை விட கூட தெரியும் என்று. பெற்றார்களுக்கு ஒரு பெரிய பாரதூரமான பிரச்சனை, பிள்ளைகளுக்கு ஒரு பாரதூரமான நன்மை அல்ல. அவர்கள் அதை உடனே நினைக்கிறது, ஆஹா அம்மா அப்பா கொண்டும் தெரியாது, எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று. அது ஒரு பெரிய தப்பு. இதனால இன்னும் பிரச்சனை என்னதுன்னு சொன்னால், அம்மா அப்பாண்ட அம்மாவின் ஊர்ல இருந்து வந்தால் அவர்களை பாக்குறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நேரமும் இல்லை. அது அவர்கள் இன்னும் விளம் மாதிரி எல்லாரும் அல்ல, ஆனால் அநேகமான இடங்களில் இது நடக்கின்றது. அதை விட அது பெற்றார்களுக்கு மறதி வருத்தங்கள் அதுகள் இப்ப கூடுதலாக வந்து கொண்டிருக்கின்றது தானே. அது இந்த பிள்ளைகள் நாம் வீட்டுல வைத்து பார்க்கின்றோம், அம்மா ஐயோ எப்படி சொல்றது, எமக்கு உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, நாங்கள் பார்க்க முடியாத, ஐயோ வீட்டுல விட்டு விட்டால் வேறு யாரும் மற்றவர்கள் ஏதாவது சொல்ல போகிறார்களோ, அது இன்னொரு பிரச்சனை. அதால் தனிப்பட்ட ஒரு பிரச்சனை, ஆற்றாமை, கோபம் அப்படியெல்லாம் மற்றவர்களுடன் காட்ட முடியாது. அப்போ அந்த வயதிவர்களுடன் அந்த வயதானவர்களுடன் காட்டுகின்றார்கள். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கின்றேன். இப்படியானவர்கள் உண்மையாக மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், மற்றவர்கள் அப்படி செய்கிறார்கள், அதுகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் சொல்லலாம். நமது நாட்டில் வேலைக்காரர்கள் நிறைய இருந்தார்கள் என்றால், வேலை செய்வதற்கு விருப்பமானவர்கள் இருந்தார்கள் என்றால், இந்த வெளிநாடுகளில் இருக்கின்ற இந்த அம்மா அப்பாவையல் எல்லாரையும் அவர்களுக்கு எல்லோருக்கும் வீடு இருக்கின்றது. நீங்க எல்லாரும் இப்ப அங்க கோடிக்கணக்கில் வீடை கட்டி வச்சுட்டு இங்க சும்மா கட்டி விடுறது, என்னண்டா நாங்க பெரியாக்கள் கட்டி விடுறதாங்க. அந்த வீடுகளில கொண்டு போய் அம்மா அப்பாவை விட்டுட்டு 2 பேரை அங்க போட்டுட்டு பார்க்க விட்டால் அவர்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம், காலம் முழுக்க சந்தோஷமாக இருக்கலாம். இது என்னுடைய அபிப்பிராயமும் விருப்பமும். அதே மாதிரி இளம் தலைமுறை தவறான கருத்துக்களை விட்டு நான் நெடுக சொல்கின்றேன். எமது இனம்தான் உங்களை இவ்வளவுக்கு கொண்டு வைத்திருக்கின்றது. எமது தலைமுறைக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் இந்த கல்விகளை படிக்க இதன்று நான் செய்வதை எனக்கு அடுத்ததாக என்னுடைய உதவியாளர் போய் செய்து வைத்திருக்கின்றார். என்னுடைய என்னிடம் படித்தவர் போய் வெளியில் செய்து வைத்திருக்கின்றார். அப்படி நீங்களும் செய்யலாம். பொதுவில் எங்கள் தனி தமிழ் வயது போனவர்களுடன் நோட்ரைன் வெஸ்பாலினில் இவர் தேவராஜா இருக்கின்ற இடத்தில் செய்கின்றீர்கள் என்று வையுங்கள். 5 வருடத்தில் நீங்கள் பெரிய தொழிலதிபராகவும் பெரிய கோடீஸ்வரராகவும் வந்துடலாம். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு கால் சொல்லுங்கள், உங்களுடைய ஊடகங்கள் மூலம் அது சமுதாயத்துக்கு கொண்டு வாருங்கள். நீங்கள் சொன்னபடி வேறொரு உங்களுடைய மேடை பேச்சில் கேட்டிருக்கிறேன், வயோதிபர்கள் தங்களுடைய இறப்பையாண்டிய காலங்களில் இயலாத நேரங்களில் தமிழில் ஒரு சொல் கேட்டு தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் தங்களுடைய நோய்களை வெளிப்படுத்தவும் கூடியதாக இருந்தால் அதுதான் இறப்பின் முன்னரான சொர்க்கம் என்று நீங்கள் கூறிய வரிகளையும் இந்த நேரத்தில் நான் அனைவருக்கும் கூறிக்கொள்கின்றேன். அற்புதமான கருத்து ஒன்று அது. நீங்கள் வாழ்கின்ற இடத்தில் ஒரு ஆலயம் கட்டுகின்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் என அறிகின்றேன். அதை பற்றி ஆலயம் கட்ட வேண்டும் என்றது எனக்கு எத்தனையோ வருஷ கனவு. ஆனால் இது யாருக்கும் போட்டிக்காகவோ அல்லது தனிப்பட்ட முறையில் யாரையும் காயப்படுத்தவோ அப்படி அல்ல. எமது இளம் சமுதாயம், அதுவும் இந்த ஆண் பிள்ளைகள் கோயிலுக்கு வருவதே இல்லை. ஆனபடியால் எமது கலை கலாச்சாரத்தை அடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம், ஒரு கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அதை எந்த விதத்திலும் உங்களை மாதிரி ஊடகங்களுக்கூடாகவோ அல்லது இன்னும் பெண்கள் வேறு வேறு துறைகள் இல்லாதை கொண்டு போவதோ அப்படியெல்லாம் இருந்தாலும் எமது அருகில் கோயில்கள் இல்லை. நாம் போவதென்றால் 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டி இருக்கின்றது. இது நான் ஒரு வீடியோவில் சொல்லியும் இருக்கின்றேன். தனியாக ஒரு கோயிலுக்காக ஒரு வீடியோ செய்திருக்கின்றோம், முல்லை மோகனோடையும் தேவராஜாவோடும் சேர்ந்து. ஆனபடியால் எமது ஊருக்கு பக்கத்தில் எமது இடத்தில் ஒன்று செய்தால் எமது சுற்று வட்டாரத்தில் ஒரு 500 குடும்பம் இருக்கின்றது, தமிழ் குடும்பம். அவர்களுக்கு உதவியாக இருக்கும். எமது சமயத்தை இந்நாட்டவர்களுக்கு அண்மையில் கொண்டு போவதற்கு உதவியாக இருக்கும். எமது இளம் சமுதாயத்தினர் அப்படியே எமது கோயில்களுக்கு அவர்களுடைய ஒற்றுமைகளுடன் எனக்கு அடுத்ததாக அவர்கள் இதை எடுத்து செல்ல வேண்டும் அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு. புலம்பெயர் நாடுகளில, சவுத் ஆப்பிரிக்காவில அல்லது மாலைதீவில எல்லாம் எங்களோட பாஷைகள் அழிந்தாலும் அந்த கோயில்கள், அந்த சமயம், அதுகள் இப்பவும் நடந்து கொண்டிருக்குது. அதை அப்படி நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது எனக்கு விருப்பம். நாம் கொஞ்சம் எமது கருத்துக்களை மற்றவர்களிடம் கொண்டு போற வசதிகள் அதிகம்,
அப்போ நாம் இவற்றை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்காகத்தான் செய்கின்றேன். மற்றபடி கோயிலால் இந்த கோயிலுக்கு நான் செய்ய போகின்றது, ஒரு சின்ன உதாரணம் சொல்கின்றேன். மகாபாரதத்தில் அண்ணனிடம் கேட்கின்றார்கள், கண்ணா நீ ஏன் பாஞ்சாலியை துயிலுரியும் போது தடுக்கவில்லை என்று. அப்பொழுது சொல்கின்றார், தன்னை நம்பி தன்னுடைய உடையை பிடித்துக் கொள்கின்றார். எப்பொழுது தன் கையை விட்டு கண்ணா என்று கூப்பிட்டாளோ அப்போது நான் உதவிக்கு போனேன் என்று. அதே நிலையில் தான் நான் இப்பொழுது இருக்கின்றேன். அந்த ஆண்டவன் என்னுடைய அந்த கோயிலில் வந்து இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எல்லா விதத்திலும் எனக்காக அவன் இறங்கி வந்து அந்த கோயிலில் இருப்பான் என்ற நம்பிக்கை 6 வருஷத்துக்கு முந்தைய தொடங்கியது. 6 வருஷத்துக்கு முந்தைய அதை தன்னந்தனியாக என்னால் செய்ய முடியும் என்ற தைரியம் இருந்தது. என்னுடைய நிதி நிலைமை இருந்தது. இப்பொழுது 4 மடங்கு விலை கூடிவிட்டது. தைரியம் இருக்கின்றது என்றாலும் அந்த அளவு நிதி நிலைமை இப்பொழுது என்னிடம் இல்லை. ஆனாலும் நான் கண்ணன் சொன்ன மாதிரி நான் இப்போ அப்படியே கடவுளிடம் விட்டு விட்டேன். பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அல்லது பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் எல்லோரும் உதவி செய்ய வந்தால் நான் வந்து ஒரு நிறுவனம் செய்து வச்சிருக்கின்றேன். அதற்கு நீங்கள் உதவி செய்தால் அந்த பணத்தை நீங்கள் இங்கிருக்கும் வரி நிறுவனத்துடன் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். அவர்களுடைய பெரிய வருமானத்துக்காக வரி கட்ட தேவையில்லை. அவர்கள் அந்த வரியை அவர்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய முயற்சிக்கு மன நிறைந்த நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, நீங்கள் இந்த தாயக பெண்கள், எங்களுடைய புலம்பியர் பெண்கள், இவர்களுக்கு சொல்லக்கூடிய இவ்வளவு ஒரு வெற்றிகரமான பெண்ணாக நீங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன? தாயக பெண்களுக்கு சொல்லக்கூடியது நீங்கள் சொல்லும் அதே வசனம் தான். பெண்ணே நீ பேசவா, எழுந்திருங்கள், கனவு காணாதீர்கள், கனவு காணாதீர்கள், நிஜத்துக்கு வாருங்கள், எழுந்திருங்கள். அதுதான் நான் தாயக பெண்களுக்கு சொல்ல வேண்டியது. நீங்கள் எவ்வளவு தைரியமாக பேசவா என்று அழைக்கின்றீர்களோ அதே மாதிரி அவர்களும் எழுந்து பேச வர வேண்டும். ஒன்று. இங்கிருக்கும் பெண்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னதென்று சொன்னால், இந்த ஊடகங்களை பார்த்து நீங்களே ஏதாவது அவர்கள் செய்கிற மாதிரி செய்து 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 மீடியாக்களிலும் செய்கிறவர்களை விட்டு சினிமா, பாட்டு, டான்ஸ் அதே ஒரு பெரிய ட்ரெண்டாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அதே விட்டு இப்படியான முயற்சிகளில் நீங்கள் இன்னும் பெண்கள் இன்னுமான முயற்சிகளில கூடுதலாக ஈடுபடலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இங்குள்ள பெண்களுக்கு வசதிகள் கூட இருக்கின்றன, ஆனபடியால் அவர்கள் அதை செய்யலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த நிகழ்ச்சி செய்வதற்கு முன்னும் நீங்கள் செய்த நிகழ்ச்சிகளை கொஞ்சம் பார்த்தேன். நீங்கள் ஒரு பெண்ணாக, அதுவும் இந்த புலம்பெயர்ந்த அந்த நாட்டில் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் சமாளித்துக் கொண்டு ஒவ்வொரு பெண்களையும் அவர்களை கூப்பிட்டு அவர்களுடன் நேர்காண்டு, இது ஒரு பெரிய சாதனை. அப்படியான சாதனைகளுக்கு நீங்கள் ஒவ்வொரு பெண்களையும் தூண்டுகின்றீர்கள். அது உங்களுக்கு அழகு. இப்படியான நிகழ்ச்சிகள், இப்படியான பெண்களுடைய நல்ல விஷயங்களை கொண்டு போகும்போது, இப்படியான நிகழ்ச்சிகளை இன்னும் ஒரு பெண் பார்க்கும்போது நானும் இதுல கொஞ்சம் செய்யலாம் என்ற அந்த ஒரு சின்ன ஒரு எண்ணம் ஒரு பெண்ணுக்கு வந்தாலே உங்களுடைய நிகழ்ச்சிக்கு அது ஒரு பெரிய வெற்றி என்பது என்னுடைய அபிப்பிராயம். மிக மிக சந்தோஷமான ஒரு நேர்காணலாக அமைந்தது. உண்மையில இவ்வளவு ஆளுமை நிறைந்த அற்புதமான பெண்மணி எங்களுடைய சமூகத்திற்கு மீண்டும் சொல்ல வேண்டும். ஒரு தாயாக வயோதிபர்களை பராமரிக்கின்ற நிறுவனங்களை நீங்கள் விஸ்தரித்து வருகின்றீர்கள். மன நிறைந்த நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, மீண்டும் ஒரு பெண்ணெனி பேசவா நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு மகத்தான ஆளுமையோடு உங்களை அடுத்த வாரத்தில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும். உங்களுடைய இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் நிறைய ஆளுமைகளுடன், நிறைய பெண்களுடன் மலர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் தமிழ் சமுதாயம் எல்லா நாடுகளிலும் ஆண்ட தமிழினம் மீண்டும் ஆள வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம். பெண்ணே நீ பேசவா, பூவையாய் மலர்ந்தவள். பெண்ணே நீ பேசவா, பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா, புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா, நெஞ்சத்தில் உள்ளதை, நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா, அன்னையாய்
தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா. பெண்ணே நீ பேசவா.